ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மித்ரா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சண்டையே நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் என்னென்ன அப்படின்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்துக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆடிஷன் எல்லாமே முடிஞ்சு 25 கண்டஸ்டன்ஸ் இப்ப இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஒவ்வொருத்தருக்கான இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆகட்டும் இல்ல இந்த வீக் ஆகட்டும் அது நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க எல்லாருமே நல்லா சூப்பரா பாடுறாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களும் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில மித்ராவுடைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கிட்னி இல்லை அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷனலான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மெகா ஆடிஷன்ல வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க இப்ப 2 பேரும் ஓகே அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மீறி இவங்க வந்து நல்லா பாட்டு பாடுறாங்க, பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த அதாவது இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எஸ்பிபி சரண் சார் சைட்ல வேணும் இவங்க இருக்கணுமா இல்ல ஸ்மார்ட் கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வேதா மோகன் மேம் டீம்ல எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளாஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வேதா மோகன் மேம் தான் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க என்னோட டீம் வந்து இவங்க பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எஸ்பிபி சரண் சார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்வஸ்டா கேட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவங்க டீமுக்கு வாங்கியிருப்பாங்க. பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாக ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட வாய்ஸ் ஆகட்டும் அவங்க பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷன் ஆக்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஸ்வேதா மோகன் மேம் நல்லா பாடுற எல்லாருமே நீங்களே எடுத்துக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எஸ்பிபி சரண் சார் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து அவங்க டீமுக்கு செலக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்களில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம்.